மம்மி என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, ஸ்வேதா அந்த பத்ரி கிட்ட இருந்து நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன். இந்த ஏஜ் என்ன பண்றாருன்னு தெரியலையே. பத்ரிய வார்ன் பண்றாரா இல்லையா ஒண்ணுமே புரியல. இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒரு வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? கதவு சாத்தி இருந்தா நீங்களே திறந்துட்டு வந்துருவீங்களா? நீங்க பணக்காரங்களா இருந்தா மட்டும் என்ன வேணா செய்யலாமா? கதவை தட்டிட்டு தான் வரணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீயும் எல்லா வீட்டுக்கும் கதவை தட்டிட்டு தான் போறியா? நேத்து நீ எங்க வீட்டுக்கு வந்தப்போ கதவை தட்டுற சத்தம் எங்க யாருக்கும் கேட்கலையே. சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் இருக்கா இல்லையா? நான் உன் வீட்டுல கதவு ஓபன் பண்ணிட்டு வந்தது பணக்கார திமிருனா, நீ யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்தது எந்த திமிர்ல? இப்போ நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. வந்ததுல இருந்து அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். ராத்திரி டைம்ல நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? ஏஜே கிட்ட என்ன பேசிட்டு போன? இப்ப என்ன? இப்ப நீங்க என்ன என்கொயரி பண்ண வந்திருக்கீங்களா இல்ல மிரட்ட வந்திருக்கீங்களா? ஏய், ஸ்டாப் இட். நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் வேணும். பதில தவிர மத்ததெல்லாம் சொல்ற. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆயிக்கோங்க, நான் அதை விட டென்ஷன் ஆயிடுவேன். அது உங்களுக்கே தெரியும். என்ன திமிரடி உனக்கு? என்னோட தகுதிக்கு கீழே இறங்கி வர வேண்டான்னு பாக்குறேன். என் இடத்துல வேற யாராவது இருந்தா ஒரு வயசு பொண்ணுக்கு அர்த்த ராத்திரியில ஒரு ஆம்பளையோட ரகசியமா என்னடி மீட்டிங்னு கேட்டிருப்பாங்க. ஷட் அப். ஏய், நான் வாயை முடிக்கிறேன், ஆனா நீ வாயை திறக்க மாட்டேங்கிறியே. என்கிட்ட சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன ஏஜே கிட்ட பேச வேண்டியிருக்க? அத மட்டும் நீ சொல்லு. ஏதோ சின்ன வேலையா அந்த ஹிட்ல அந்த ஏஜிவ பார்த்தேன். ஓ, ஏதோ ரெண்டு பிசினஸ்மேன் சந்திச்ச மாதிரி பில்டப் கொடுக்கற. இத்து போன பண்ண கேக்குன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க. நீ ஏஜே கிட்ட வேலை விஷயமா வந்தியா? ஏஜே கிட்ட வேலை சொல்ற அளவுக்கு நீ தகுதியான ஆளா? எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது அவரு, நீங்க இல்ல. ஏய், மரியாதையா சொல்லிடு, என்ன நடக்குது? உங்க ரெண்டு பேர் மத்தியில என்ன நடக்குதுன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க. உன்கிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் கிடைக்காது. நீ சொல்லலன்னா நான் விட்டுருவேனா? எனக்கு பதில் கிடைக்காதா என்ன? பதில் கிடைக்கும். சரி, உன் பேரண்ட்ஸை கூப்பிடு, அவங்க கிட்ட கேட்டுக்க. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டா உண்மையை சொல்ல போறாங்க. நீ வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தியா இல்ல சொல்லாம ரகசியமா வந்தியான்னு இப்ப தெரிஞ்சிடும். நீ எந்த விஷயத்தையும் வீட்டுக்கு தெரிஞ்சு செய்யற மாதிரி தெரியல. உன் வரலாறு அப்படி. கூப்பிடு உன் அம்மா அப்பாவை. அவங்க வீட்ல இல்ல, இப்போதைக்கு வரமாட்டாங்க. வந்தாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு விஷயமும் கிடைக்காது. அப்போ நீ ப்ரிப்பரேஷனோட தான் இருக்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போற ஆள் நான் கிடையாது. உங்க பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போற ஐடியா எனக்கு கிடையாது. இப்போ நான் உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அத என்னையும் என் பேரண்ட்ஸையும் கேக்குறத விட
இன்னொருத்தரை கேட்டா கிளியரா பதில் கிடைக்கும். யாரது? உங்க மாமனார், தி கிரேட் ஏஜே சார். உட்காருங்க. ஏன் எழுந்துட்டீங்க? ஏஜேக்கு ஃபோன் போட்டு தரேன். கேட்க வேண்டியதெல்லாம் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. எதுக்காக நீ ஏஜிவை மீட் பண்ண வந்தேன்னு 100 தடவை கேட்டீங்கல்ல, ஒரே ஒரு தடவை அவர்கிட்டயே கேட்டுருங்களேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்க. இன்னைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நடந்ததுக்கு நீங்க சாரி கேட்டதா சொன்னாங்க. அத பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நீங்க இன்னைக்கு பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் போல இருக்கே. அவ்வளோ வீராப்பா பேசுனீங்க, இப்போ ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்பர் இல்லையா இல்ல தைரியம் இல்லையா? ரெண்டு நிமிஷம் டைம் தரேன். ஃபோன் பண்றீங்களோ இல்ல கிளம்புறீங்களோ அது உங்க இஷ்டம். ஜஸ்ட் டீ பிரேக். காவல் தெய்வமே வருக வருக, என் அண்ணனை காவல் காக்கும் தெய்வமே வருக வருக. என்ன பத்ரி பிரதர், கல்யாணமாகி முதல் தடவையா வீட்டுக்கு வரீங்க. வரும்போது கூட இந்த காக்கி சட்டையை போட்டு வரணுமா? பாருங்க, கற்பூரம் கூட எரிய பயப்படுது. பிரதர், ஆரத்தி எடுத்திருக்கேன், காணிக்கை கொடுங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க, நான் தான் ஆரத்தி கரைச்சேன். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். இப்போ வாங்க. ஸ்டாப். அண்ணன் எங்க அண்ணிய செமையா தாங்குறாருன்னு இங்க நான் சொல்லி வச்சிருக்கேன். அதனால அண்ணியை நடக்க விடாம தூக்கிட்டே உள்ள வாங்க. தூக்குறீங்களா இல்ல 100க்கு ஃபோன் பண்ணட்டுமா? பாத்தியா, உங்க அண்ணனை பொண்டாட்டிய தூக்குனா உடனே தூக்கிட்டு வராரு. நீங்களும் மாமாவை தூக்க சொல்ல வேண்டியதானே? என்ன தூக்கி வச்சிட்டு இருக்கும்போது ஏஜியோட போன் வந்துச்சுன்னா அப்படியே தபக்கட்டின்னு போட்டுட்டு ஓடி போயிடுவாரு. அப்புறம் என்ன தூக்குறதுக்கு 4 பேர் வரணும். ஏஜே உங்களை செம்மையா கவனிக்க சொல்லிருக்காரு. முத தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுனால உங்களை வரவேற்கிறதுக்கு ஏஜே கூட வரேன்னு சொன்னாரு. என்ன உங்க அண்ணன் சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு, கோபமாவே முகத்தை வச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன கோச்சுக்கிட்டாலும் தட்டுல போட்ட காணிக்க பணத்தை நாங்க திருப்பி தர மாட்டோம். இல்ல சித்ரா? வெல்கம் பத்ரி. உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். வரவேற்பு இவ்வளவு பலமா இருந்தா எப்படி வராம இருப்பீங்க? எங்களை
ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் காலில் விழுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் எனக்கு அவ்வளோ வயசாகல. இப்போ எல்லாம் காலில் விழ வேணா, அதுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ என் மருமகளோட அண்ணன். உங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பெரியவங்க ஜெயம்மா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பத்ரி வேர்க்குது? புழுக்கம் உள்ளேயா இல்ல வெளியவா? சென்ட்ரலைஸ்ட் ஏசில கூடவா இப்படி வேர்க்குது உனக்கு? சித்ரா, வெளியில உங்க அண்ணனை பார்த்தா எல்லாருக்கும் வேர்க்கும், ஆனா ஏஜிவை பார்த்தா உங்க அண்ணனுக்கே வேர்க்குது. எல்லாரும் ஹிட்லர்னு கூப்பிடுறது கரெக்டா தான் இருக்கு. என்னம்மா, எங்க ஆளு உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. கவனிச்சுக்கிறதுல பத்ரி பெரிய ஆளாச்சே. சட்டத்தையும் கவனிக்கிறாரு, மக்களையும் பாத்துக்கிறாரு. ஈஸி வேலை கிடையாது. பத்ரி உன்னை பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக பேச நான் இருக்கேன். சித்ரா போன் பண்ணி நீங்க கொஞ்ச நாள் வெளியே போறதாகவும் எங்களை வீட்ல வந்து தங்க சொல்லி சொன்னாங்க. நீங்க வெளியில போறீங்களா? அப்படி நான் எங்கேயோ வெளியே போகலமா. சித்ரா கிட்ட அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். என்னன்னா, நான் இருக்கேன்னு பத்ரிக்கு தெரிஞ்சா அவ கூச்சப்பட்டு வராம போயிடுவாள். அதுக்குதான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ வாழ்நாள் முழுக்க நீங்க மறக்கவே மாட்டீங்க. இப்ப நான் மேல போறேன். பத்ரி வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கூப்பிடுறாருல, போங்க. போ பிரதர். நாங்க தான் ஏஜியை பார்த்து பயப்படுறோம்னா போலீஸ்காரன் நீ ஏன் பயப்படுற? போ 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 போ. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கும் ஆவலா இருக்கு. செம்ம பிளான் போட்டிருக்கீங்க. அதுல ஜெயிச்சு இருக்கீங்க. கங்க்ராட்ஸ். என் ஒய்ஃப் முன்னாடி என்னை அசிங்கப்பட வைக்கிறது தானே உங்க பிளான். ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். நான் கெட்டவன்னு என் பொண்டாட்டியை எப்படி நம்ப வைப்பீங்க? உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? எனக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நடுவுல நீங்க யாரு? இதுல நீங்க மூக்கு நுழைக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் வாழ்க்கையில 2 பொம்பளைங்களோட ஹாப்பியா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு கூட இல்லைங்கிற பொறாமையா? மிஸ்டர் ஏஜே, இது உங்களுக்கு டெம்பரவரி வெற்றி தான். என்ன உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இது ரொம்ப ஆபத்தான யூனிஃபார்ம். இது இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நெருங்கவே முடியாது. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் ஸ்டேஷனுக்கு வந்து ஒன்றும் நடக்காததால வீட்டில் என் ஒய்ஃபை வச்சு காரியத்தை சாதிக்க பார்த்துருக்கீங்க. ஆனால் என்னை ஜெயிச்சதை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. மிஸ்டர் ஏஜே, நீங்கள் பஞ்சத்துக்கு போக்குற வேஷம் போடுற ஆளு. நான் எல்லாம் பிறந்ததுலேருந்தே அப்படிதான். வரட்டா? ஆமாம், ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஏஜே, என்ன கொடுக்க போறீங்க? பணமா, நகையா, இல்லை அதுவும் ஒரு பொண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ் அது? சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. சர்ப்ரைஸ் இங்க இருக்கு.
நீ போலீஸா? சொல்லு, நீ போலீஸா? நாட்டுல என்ன குற்றம் நடக்குதோ அதை கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும் தான் போலீஸோட வேலை. ஆனா அந்த குற்றத்தெல்லாம் நீயே பண்ற. இப்ப சொல்லு, நீ போலீஸா இல்ல கிரிமினலா? நீ ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா ஏஜே சொன்னாரு. அந்த கேஸ்ல இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்ஷன் எடுக்காததுக்கு என்ன காரணம்? அது ஒருவேளை ஆக்ஷன் எடுத்தா நீயே செல்லுக்குள்ள போயிடுவேன்ற பயமா? ஆனா உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. எடுக்கட்டுமா? பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நியாயம் தேடி வரத்துக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பாதிக்கப்படுறதே உன்னாலதான்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உனக்கு தைரியம் வருதுன்னா அது நீ போலீஸா இருக்கிறதுனால தானே. இந்த யூனிஃபார்ம் இருக்கிற ஆணவத்துல தானே. போய் யூனிஃபார்மை கட்டிட்டு சிவில் ட்ரெஸ்ல வா. சார் அது போ. இது ரொம்ப ஆபத்தான யூனிஃபார்ம். இது இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நெருங்கவே முடியாது. கம் பேக் சூன். Wait. இப்ப நீ போலீஸ் இல்ல, பொறுக்கி. உன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஏஜே இனிமே என்ன சொல்றாரோ அதுபடி நீ நடந்துக்க. மீறி ஏதாவது செய்ய ஆசைப்பட்டேன்னா போலீஸோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஏஜே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட். ஆனா முத தடவையா இந்த ஹெல்ப் என்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் கேட்கறத விட அதிகமா என்னால செய்ய முடியும். இந்த ஹெல்ப்புக்கே உன்னை யூனிஃபார்மை கரெக்டா வச்சிருக்கேன். மைண்ட் இட். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இரு. ஏஜே, இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காது. அப்படி நடந்தா நான் இவனை கவனிச்சுக்கிறேன். கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க, இல்ல அழிச்சிருவேன். படி பாய். ஓகே ராஜா, பைரவியை கேட்டதா சொல்லு. ஷியோர். தெளிவா பிளான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லா லெவல்லையும் ஆள் இருக்காங்க. உங்க சர்ப்ரைஸ் நல்லாவே இருக்கு. ஆனா ஷாக்கிங் இல்லையே. பட் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மிஸ்டர் ஏஜே. நான் ஸ்வேதாவை மறந்துடுவேன். ஆனா ஸ்வேதா கிட்ட என்ன மறக்க வைக்க முடியுமா?